வணக்க மக்களே, சற்று மொழியான செய்தி ஒன்று வெளியாகுதாம். கலங்காதீங்க அம்மா, அதிமுகவிலிருந்து நீக்கினாலும் எனக்கு மகிழ்ச்சி தானா? சசிகலாவிடம் செங்கோட்டையன் சொன்னாரா? வாங்க விடிவம் விளக்கலாம். அதாவது அதிமுகவிலிருந்து என்னை எடப்பாடி பழனிசாமி நீக்கினாலும் எனக்கு மகிழ்ச்சியே தான் என்று அவர் அவ்வாறு செயல்படாத அடுத்த கட்ட நடவடிக்கை தான் நான் தெரிவிப்பேன் என சசிகலாவிடம் செங்கோட்டையன் தெரிவித்ததாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதா. அதாவது அதிமுகவின் முன்னாள் முதல்வரும் ஜெயலலிதாவின் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே எம்எல்ஏ இருந்து வந்தவர் தான் ஏ.கே. செங்கோட்டையன் எப்போதுமென்று கொங்கு மண்டலத்தில் ஒரு முக்கிய நபர் செல்வாக்கு மிக்கவராக திகழ்ந்ததுதான் செங்கோட்டையன். இவர் அவ்வப்போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நன்மதிப்பையும் பெறுவதும் பின்னர் அவரால் ஒதுக்கி வைப்பதுமாக இருந்திருந்தார். இதை போலத்தான் ஜெயலலிதா மீது பலர் அதிருப்தி அடைந்த மதுவில் திமுகவில் இணைந்தாலும் இன்று வரை அதிமுகவில் இருப்பவர் செங்கோட்டையன். இவர் சசிகலாவின் ஆதரவாளர் என கூறப்படுகிறதா. அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா மீண்டும் லைஃப் டைமுக்கு கொண்டு வரப்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறதா. இந்த நிலையில் தான் அதிமுக இரண்டாக பிரிந்தபோது கூட எடப்பாடி பழனிசாமி அணியில் கடைசி வரை இருந்தவர் தான் செங்கோட்டையன். ஆனால் அண்மை காலமாகவே எடப்பாடி பழனிசாமி மீது தன்னையே முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார் என்று முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆகியோரை பிரதானப்படுத்தி தவறிவிட்டார் என செங்கோட்டையன் அவர்கள் அடுக்கடுக்கான குற்றங்களையே சாட்டியுள்ளாராம். இதனால் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கூட கலந்து கொள்ளாமல் அவர் ஒதுங்கியிருந்தார். இந்த நிலையில் அவரை கண்டிப்பாக பாஜக இயக்குவதாகவும் விமர்சனங்கள் இருந்த நிலையில் அதற்கேற்ப போல் அவரும் டெல்லி சென்று பாஜக தலைவரை சந்தித்திருந்தாராம். இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கூட மனம் திறந்து பேசுகிறேன் என செங்கோட்டையன் செய்தியாளர் சந்தித்து பேசினார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும், பிரிந்தவர்களை எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக ஒன்றிணைக்க வேண்டும், அப்போதுதான் வரும் தேர்தலில் அதிமுகவானது வென்று ஆட்சியை பிடிக்க முடியும் என கூறிய அவர் 10 நாட்கள் இந்த செயலுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பான அதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் செங்கோட்டையன். உடனே பொதுச் செயலாளருக்கு கெடுவா இடிக்கிறார் என்று விமர்சனம் எழுந்த நிலையில் அடுத்த நாளே செங்கோட்டையனும் அவரது ஆதரவாளர்களின் பதவிகள் முழுவதுமே பறிக்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் அதற்கான உத்தரவை ஒன்றை பிறப்பித்துள்ளாராம். செங்கோட்டையனின் பிரஸ் மீட் என்பது சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் பாராட்டினார்கள். ஆனால் 10 நாட்கள் காலக்கெடு முடிந்த நிலையில் ஒன்றிணைக்க அதிமுகவுக்கோ எடப்பாடி பழனிசாமி ஒரு துரும்பையும் கூட கிள்ளி போடவில்லை. இதனால் தான் செங்கோட்டையன் என்ன செய்வார் என எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் ஆனால் செங்கோட்டையன் அத்துடன் அமைதியான நிலையில் இருந்து விட்டாராம். இதனால் தான் அவர் எடப்பாடி பழனிசாமியுடன் சமாதானமாக சென்று விட்டார் என சொல்லப்பட்ட நிலையில்தான் இப்படிப்பட்ட நிலையில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த வந்த செங்கோட்டையன் ஹோட்டலில் தங்கியிருந்த ஓபிஎஸ்ஐ சந்தித்து பேசிவிட்டு இருவருமே ஒரே காரில் மதுரையிலிருந்து பசுமனுக்கு புறப்பட்டு சென்றார்களாம். இவரும் ஒரே காரில் பயணித்தது என்பது அதிமுக வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வந்ததாம். அதுபோலதான் சசிகலா, டிடிவி தினகரனை அவர் சந்தித்து பேசியிருந்தார். சசிகலாவிடம் செங்கோட்டையன் பேசும்போது கூட அவரை பதவியிலிருந்து நீக்கியது குறித்து வருத்தப்படலாம் என்று கூறியிருந்தார். அதுக்கு செங்கோட்டையனே, அதெல்லாம் மருந்தாதீங்கம்மா, அதிமுகவிலிருந்து என்னை நீக்கினாலும் நான் மகிழ்ச்சி தான் அடைவேன், அதிமுகவிலிருந்து என்னை நீக்கினாலும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது நான் தெரிவிப்பேன் என தெரிவித்ததாக தகவல் கிடைத்துள்ளதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.